ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு காலையிலே நம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு, அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வாங்க வாங்க வாங்க. அனுதின தியானத்திலே ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கும் செய்திகளை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். நீங்க கேக்குறீங்களா? எங்களுக்கு எப்படி தெரியுங்க? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயராவது டைப் பண்ணுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 8939801234 என்கிற செல்போன் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஆவது, ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆவது தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரியும் உங்களில் அநேகர் தெரியப்படுத்துறீங்க. அது எல்லாமே நாங்க வாசித்து செபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். அதன் நிமித்தமே இந்த ஊழியம் நிற்காமல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆக போகுது, தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி வாங்க, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பு ஒரு சிறிய ஜெபம். ஆண்டவரே, கேட்கக்கூடிய காதுகளையும் உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தையும் கொடுங்க. வார்த்தைகளை என்னாவிலே வைத்து எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வாழ்கிறோங்க, காலம் கடந்து போகுது என்கிறவங்கள பாக்குறோங்க. ஒரு சிலர் சாவ முடியாமல் வாழ்கிறோம், என்ன செய்ய சொல்றீங்க என்பது போல கூட பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறோம்னு சொல்லுகிறவங்க கூட அநேகர் இருக்கிறாங்க. இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு என்ஜாய்மெண்ட் நினைத்து கொண்டு கடைசியில எங்க போய் முட்டிக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலையில அவங்க சிக்கி கொள்ளுகிறாங்களோ, எப்படிப்பட்ட விளைவுகளை அனுபவிக்கிறாங்களோ தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் அறியாமல் இஷ்டம் போல வாழ்கிறவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவது மட்டுமல்ல, அவங்க ஆத்துமாவை இழந்து போகிறாங்க. ஒருவன் உலகம் முழுவதும் சம்பாதித்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம வாழ்கிற வாழ்க்கைங்க ஒன்றுதான். மனிதர்கள் ஒரு முறை தான் மறிக்க வேண்டும், அதன் பிறகு தீர்ப்பு இருக்கிறது. ஒரே வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஜெயபால் என்கிறவர் ஒரு முறைதான் பிறந்தார், ஒரு முறைதான் வாழ்கிறார், ஒரே முறை மறித்து போவார், அதன் பிறகு தேவ தீர்ப்பு இருக்கிறது. எனக்கல்ல, எல்லாருக்கும் இப்படித்தாங்க. திரும்பவும் பிறப்போம், இன்னொரு மாதிரி பிறப்போம் என்ற கதையெல்லாம் நம்பாதீங்க. ஆனாலும் ஆண்டவரோடு இருந்தால் மகிமையின் சரீரத்தை பெறுவோம் என்பதோ உண்மைதாங்க. திரும்ப நமக்கு இந்த உலகத்துல இன்னொரு வாய்ப்பு இல்லை என்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. அதற்குதான் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் வாழணும், பயனுள்ள விதத்துல வாழணும், சந்தோஷமாய் திருப்தியாய் வாழணும்னு, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா வாழணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனா மனுஷங்க பிசாசுக்கு இடம் கொடுப்பதினால அநேக விதமான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி அதன் விளைவுகளை அறுத்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நபர் இயேசு ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஞானஸ்நானம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன் என்ற எல்லாரும் கவனிங்க, நமக்குள் பழையன ஏதும் இருக்கக்கூடாது. நாம கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். பவுல் சொன்னது போல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே. என் வாழ்க்கை கிறிஸ்துவே. நான் சாப்பிட்டாலும் இல்லாவிட்டாலும், நான் படுத்தாலும் எழுந்தாலும், நான் நல்ல உடைகளை அணிந்தாலும், வேலை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், நான் ஊழியம் செய்தாலும், நான் எதை செய்தாலும் என் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படி செய்யணும். நான் போஜனம் செய்தாலும் பானம் செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்க என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் இன்னும் உலகத்துக்காக பாவத்துக்காக வாழ்கிறோம் என்றால் நமக்குள்ள மாற்றம் வரவில்லை என்று அர்த்தம். முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை என்று அர்த்தம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்த்தால், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. நான் பாவி என்று உணர்ந்தவன், என் பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கிறவன், என் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். என் கைகளுக்காக அவர் கைகளிலே ஆணிகள் பட்டது, என் கால்களின் தோஷத்திற்காய் அவர் கால்களில் ஆணிகள் பாய்ந்தது. அவர் பட்ட காயங்களினாலே எனக்கு சுகம் இருக்கிறது. என் பாவத்திற்காக அவர் சாபமாகி என் மரணத்தை தம் மரணத்தால் அவர் விழுங்கி போட்டு எனக்கு வெற்றியை கொடுத்தார் என்று விசுவாசிப்பான். அதனாலே இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படும் பொழுது, சிலுவையில் நான் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார் என்று நம்புவாங்க. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இயேசு ஆண்டவரே உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க எப்படி வாழ்வீங்க? அவரை போலவே வாழ வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தாரு தெரியாதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் வாசித்தால் ஆண்டவர் இந்த உலகத்துல சரீரத்தில் இருந்த போது எப்படி வாழ்ந்தார் என்று உணர்ந்து கொள்வீங்க. எவ்வளவு அன்புள்ளவராக வாழ்ந்தாரு, எவ்வளவு பரிசுத்தரா வாழ்ந்தாரு, எப்படி ஜெபிக்கிறவரா இருந்தாரு, எப்படி மன்னிக்கிறவரா இருந்தாரு, எவ்வளவாய் சகிக்கிறவரா இருந்தாரு, எவ்வளவு இரக்கத்தோடு இருந்தாரு, எவ்வளவாய் தேவ ராஜ்யத்தின் விஷயங்களே பேசினாரு, எவ்வளவாய் தம்முடைய கடமைகளை நிறைவேற்றினாரு, எவ்வளவாய் நமக்காக எடுத்துக்காட்டாய் தாழ்மையுள்ளவராய் தாழ்த்தி கொண்டாரு, எவ்வளவாய் அன்புள்ளவராய் பாவிகளோடு அக்கிரமக்காரரோடு தயவோடு பேசினாரு, எப்படியாக மன்னித்தாரு என்று கவனித்தால் நாமும் கூட அப்படியாக வாழ்வோம், வாழ வேண்டும். எஸ், உன்னை பார்க்கிறவன் உனக்குள் கிறிஸ்துவை பார்க்கணும். உன் வார்த்தைகள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை போல இருக்கணும். தயவு, இரக்கம், சத்தியம் யதார்த்தமானவைகளாக இருக்க வேண்டும். இந்த மனிதன் பேசினதை போல் யாரும் ஒரு காலமும் பேசவில்லை என்று சேவகர் சொன்னது போல் ஆண்டவரை பிடிக்க வந்தவங்க அவருடைய வார்த்தையை கேட்டு மெய்மறந்தது போல நம்முடைய வார்த்தையில அன்பு, தயவு, இரக்கம், உண்மையும் யதார்த்தமுமா இருந்தா முதலில் உங்களை யாராவது வெறுத்தாலும் உங்கள் உத்தமத்தின் நிமித்தம் நீங்க உண்மை பேசுகிறவங்கன்னு அறிந்து உங்களை நேசிப்பாங்க. நம்ம நடவடிக்கை கிறிஸ்துவ போல இருக்கணும். ஏசாண்டவர் இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை கட்ட வரவில்லை, ஒரு ஆசிரமத்தை கட்ட வரவில்லை. அவர் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்தார். இயேசுவை அறிந்தவங்க அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு இருக்கணும். நித்திய ராஜ்யமான பரலோக ராஜ்ய வாரிசுகளாய் நானும் என் வீட்டாரும் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட இருப்பாங்க. என்னங்க, இனியும் வாழ்வது நான் அல்ல. பாருங்க, அகம் பிரமம் என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அகம் என்றால் நான், ஆதி, அதுதான் தெய்வம். இல்ல, நாட் ஐ பட் கிரைஸ்ட் என்றால் பவுல். நான் அல்ல, என் அகம் சாக வேண்டும், என் சுயநலம் சாகணும், என் கர்வம் சாகணும், என் ஆசைகள் சாகணும், கிறிஸ்து எனக்குள் வாழணும். ஐ என்பது எப்போ நேரா நிக்குங்க. ஆங்கில எழுத்துக்கள்ல முன்பெல்லாம் லெட்டர்ஸை டைப் செய்து கம்போஸ் பண்ணுவோம். அதுல அதிகமா தேய்ந்து போகிற எழுத்து ஐ. அதிகமா பயன்படுத்துவது அது. நான் என்கிற அகம் என்பது மனிதனை மூர்க்கனாக செய்கிறது, சுயநலம் உள்ளவனா செய்கிறது, மனிதனை அகங்காரியாக செய்கிறது. அந்த அகங்காரத்தோடையே தேவன் செய்த தூதரில் ஒருவனாகிய லூசிபர் நான் கூட என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று கர்வப்பட்டு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். நாட் ஐ பட் கிரைஸ்ட். சி, இப்படியாக சி தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். நான் சிறுகணும், அவர் பெருக வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நான் மனிதன், அவர் என் ஆண்டவர். அவரை போல வாழ வேண்டும் என்பது என் ஆசை. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் பிள்ளை என்பவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசை இருக்கணும். இனியும் பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிற வாழ்க்கை, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த மாம்சத்திலே இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை, என்னை நேசித்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் வாழ்கிறேன். 2 பேர் ட்வின் பிரதர்ஸ் இருந்தார்களாம். ஒருவன் பெரியவனாகி நீதிமானானான், இன்னொருவன் துன்மார்கனாய் திருடனானான், கொலைகாரனானான். எவ்வளவு சொல்லியும் கேட்காத அவன் ஒரு நாள் திடீரென்று ஒரு இரவு வேளையில அண்ணன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான். என்ன என்று பார்த்தால் கையில கத்தி இருக்கு, உடம்பெல்லாம் இரத்த கரைகள், சட்டை முழுசும் இருக்கு. அவசரத்தில் ஒருவனை குத்திட்டேன், இப்ப போலீஸ் என்ன தேடுகிறாங்கண்ணா, என்ன காப்பாத்துவியா என்று கேட்டான். தம்பி மேல இறக்கப்பட்ட அண்ணா அவன் கையிலிருந்து கத்தி எடுத்துக்கொண்டு அந்த இரத்த காய்கள் இருக்கிற சட்டையை அவன் போட்டுக்கொண்டு அவன் ஷர்ட் அவனுக்கு கொடுத்து, இதுக்குள்ள போலீஸ் வருவதுக்குள்ள நான் தான் கொலை செய்தவன் என்று அவங்களுக்கு அவன் சரணடைஞ்சிட்டான். அவனை கொண்டு போய் தூக்கில போட்டு கொன்று விட்டாங்க. இந்த தம்பி என்னிடத்துல நான் செய்த குற்றத்திற்காக
எந்த தவறும் செய்யாத என் அண்ணன் பலியானான் என்று. அண்ணா, உன்னை போல நான் நீதிமானாய் வாழ்வேன் என்று அன்றிலிருந்து தன் அண்ணாவுக்காக அண்ணனை போல் சாட்சியாக வாழ்ந்தானாம். இது கதையாயிருந்தாலும் ஏசாண்டவர் நமக்காக செய்தது அதுதான். நம் ஸ்தானத்திலே அவர் மரித்து அவர் ஸ்தானத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று, அவரை போல நம்ம அவருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்று அவர் சிலுவையிலே நமக்காக தன்னைத்தான் ஒப்புக் கொடுத்து கொண்டார். உண்மையாய் ஏசாண்டவர் அன்பை நீங்க உணர்ந்தால் இயேசுவை போல வாழ ஆசை உங்களுக்குள் நிச்சயமா வருங்க. இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை என்னை நேசித்து எனக்காக தம்மை தாம் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எஸ், இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே. சாவு அழுகையா, துக்கமா, நஷ்டமா, இல்ல ஆதாயம். என்ன ஆதாயம்? இங்க கண் மூடினால் அங்க கண் திறப்போம். எங்க? என் மீது விசுவாசம் உள்ளவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொன்ன ஆண்டவரின் ராஜ்ய வாரிசுகளாக இருப்போங்க. எஸ், ஒருவேளை நம்ம மரித்து நம்ம அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிர் தெரிந்தவராக மேகங்களின் மேல அவர் தூதர்களோடு வரும்போது கல்லறைகள் திறக்கப்படும், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாக அணுவணுவாய் எங்கே மண்ணுக்கு மண் ஆனாலும் கூட நாம தேவ சமூகம் பிரசன்னத்தில ஒன்றாக்கப்படுவோம். மகிமை சரீரத்தோடு என்றைக்கும் அக்கினி அவியாத புழு சாகாத நரகத்திற்கு அல்ல, நித்தமும் ஒளிமயமான பசியும் தாகமும் இல்லாத, கண்ணீர் இல்லாத, வியாதி இல்லாத, முதிர் வயது இல்லாத மகிமை ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துல அவர் பிள்ளைகளாயிருப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமாங்க, என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லியபடி அவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க, என்னிடத்துல எனக்காக ஆண்டவர் மரித்தார், அவர் சாட்சியாக நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று தன்னைத்தான் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் மரித்தால் நரகத்திற்கல்ல பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை 70 வருஷங்கள், அதிக பலன் இருந்தால் 80 வருஷங்கள். இப்போ 70 வருஷமும் கேரண்டி இல்ல, 80 வயது அடையிறது போலையும் இல்ல. மருந்து, வைத்தியம், ஆபரேஷன், மாத்திரைகள் ஏதேதோ செய்தால் கொஞ்ச காலம் வாழ்வோம். எவ்வளவு பணக்காரனானாலும் எவ்வளவு பெரியவனானாலும் இந்த உலகத்தை பிரிந்துதான் ஆகணும். தற்காலிகமான இந்த வாழ்க்கைக்காக நிரந்தரமும் என்றைக்கும் உள்ள பரலோக ராஜ்யத்தை இழந்து போவது எவ்வளவு புத்தியீனம். பரலோகம் யுக யுகமாய் என்றைக்கும் இருப்பது. அங்கே எப்படிப்பட்ட துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. எவ்வளவு காலம் பரலோகம் இருக்குன்னு கேட்டால், ஒரு சின்ன பையன் ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு போய் அந்த கடல் தண்ணீரை எடுத்து வெளியே ஊத்துக்கிறானாம். ஒரு பெரியவர் என்னடா செய்யற காலையிலிருந்து என்றால், சமுத்திரத்தை காலி பண்றேன் என்றானாம். சமுத்திரம் அவன் வாழ்க்கையெல்லாம் காலி பண்ண முயற்சித்தாலும் அது காலியாகாது இல்லையா? ஒருவேளை அது காலியானாலும் ஆகும். பரலோகம் என்பதற்கு முடிவில்லை. என்றைக்கும் உள்ள அந்த பரலோகத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம ஆயத்தமாகணும். நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நம்மை கழுவி நீதிமான்களாக செய்வாரு, பரிசுத்தப்படுத்துவாரு, அவர் ராஜ்ய வாரிசுகளா செய்வாரு. அதற்குதான் நமக்கு தேவ வசனம் என்னும் தண்ணீர் முழுக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்னும் அக்கினி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம பரிசுத்தப்படுவதற்கு, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் பட்சத்தில் நன்மை செய்யும்படியா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்புங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இனியும் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் இந்த வாயினால பொய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தைகள் அல்ல. இந்த கைகளால பாவத்தை செய்ய மாட்டேன். இந்த கால்கள் பயனற்றதற்காக ஓடாது. என் சரீரமெல்லாம் பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்ளுவேன். அவர் ஆலயமாக காத்துக்கொள்ளுவேன். அவர் ராஜ்ய வாரிசு ஆவேன் என்று சொல்ல முடிந்தால் நாம பாக்கியவான்களா இருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்காக வாழ்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. மனிதன் ஒவ்வொருவனும் சுயநலத்தோடு தனக்காகவே வாழ்கின்றான். உன்னை போல மற்றவர்களை நேசி என்று ஆண்டவர் சொன்ன போதிலும் சொந்த ஜனங்களை, வீட்டாரை கூட நேசிக்க முடியாமல் வாழ்க்கைகளை வாழ்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்பா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்கள் உங்கள் சொத்து அல்ல, கிரயத்தினாலே கொல்லப்பட்டவர்கள். உங்கள் சரீரத்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து, இனியும் வாழ்வது நான் அல்ல,
கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிறார், என்னை நேசித்து எனக்காக தம்மை தாம் ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ்வேன் என்று தீர்மானம் செய்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கைகளை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் கூட ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பாரு. அது என்ன பிரச்சனையானாலும், வியாதியானாலும், அது வேதனையானாலும், கஷ்டமானாலும், பொருளாதார நெருக்கடியானாலும், குடும்ப பிரச்சனையானாலும், வேலை கிடைக்காத பிரச்சனையானாலும், திருமணம் ஆகாமல் இருந்தாலும், கர்ப்ப கனி இல்லாத குறையானாலும், தேவனுக்கு அசாத்தியமானது இல்லை. பல விதமான வியாதிகளை சுஸ்தமாக்கி ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து நன்மையான வாழ்க்கையை கொடுப்பதற்கு நமக்காக நம் ஆண்டவர் சிலுவையில தம் ஜீவனை கொடுத்தார். நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். தேவன் அற்புதமான நன்மைகளை செய்யும் பொழுது அந்த பிரைஸ் ரிப்போர்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.